தமிழ்நாடு அரசு டெல்லி பிரதிநிதியா கர்நாடகா சார்ந்தவரை நியமிச்சிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே மேகதாதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. அவர் எப்படி மேகதாது பிரச்சனை பற்றி நம்ம சார்பில் பேசுவாரா? மருத்துவர் அன்புமணி அவர்கள் அதற்கான ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க. மேகதாதுக்கு நமக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒருத்தர் இருந்தாதான் நமக்கு நல்லா இருக்கும் என்ற ஒரு தகவலை தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மேகதாது பிரச்சனை பெரிய பிரச்சனையாக தான் இப்ப இருந்திருக்கு. அதனால அந்த மேகதாதுக்கு ஆதரவாக யாரு பேசுறாங்களோ அவங்க தான் டெல்லி பிரதிநிதியாக போகணும் இல்லைங்களா? அது அந்த விஷயத்த நம்ம கவனமா கையாளணும். ஒரு சின்னதாக, அதாவது நாங்கள் மருத்துவமனை டீன் அவர்களும் மருத்துவ துறையில இருக்கக்கூடிய அனைத்து துறை தலைவர்களையும் சந்தித்து ஒரு கலந்துரையாடல் மற்றும் ஒரு ஆய்வு என்று சொல்வதை விட இந்த இடத்த நாங்க எப்படி நடக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாங்க சுற்றி பார்த்தோம். முதல்ல வந்த உடனேயே நம்மளுடைய மதிப்பிற்குரிய டீன் அவர்கள் வந்து எங்களுக்கு எல்லா இடத்தையும் அவராகவே வந்து அதை சுற்றி காண்பித்தாங்க. என்னன்னா எடுத்த உடனே எப்படி பேஷண்ட்டை செக்ரிகேட் பண்றாங்க அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுதான் ஒரு துறையாக பார்த்து அனுப்ப வேண்டியது என்பது முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தர் அடிபட்டு வராங்கன்னா அவங்களை எங்க அனுப்பணும், இல்ல ஒருத்தர் மூச்சு திணறி வந்தாங்கன்னா அவங்களை எங்க அனுப்பணும், இல்ல அவங்க வந்து வயிற்று வலி பிரசவ வலி வந்தாங்கன்னா அவங்க எங்க அனுப்பணும் என்ற எங்க துறை வாரியாக பிரித்து அனுப்பக்கூடிய அந்த செக்ஷனை பார்த்தோம். அதையும் 3 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ரெட் ஜோனு, கிரீன் ஜோன், எல்லோ ஜோன் அப்படின்னு 3 வண்ண நிறங்களாக பிரித்து அனுப்புறாங்க. அது இல்லாம தனியாக வந்து குழந்தைகள் நல்ல ஒரு மருத்துவமனை NICU, அதாவது நியோநாட்டல் யூனிட் ஒண்ணு இருக்கு. அதுல வந்து எப்படி, அதாவது சீக்கிரமா குறை பிரசவம் பிறக்கும் குழந்தைங்க 750 கிராம்ல ஒரு குழந்தை பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க என்பதை பத்தி எல்லாம் நான் இங்க பாத்துட்டு இருந்தேன். ரொம்ப நன்றாகவே நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஏன்னா 2008 தருமபுரி அரசு மருத்துவமனை இருந்தது. ஆனா 2008 மருத்துவர் அன்புமணி அவர்கள் இந்தியாவின் சுகாதாரத்துறை அமைச்சராக மத்திய அரசில் அங்கம் வகித்த போது இந்த மருத்துவமனைக்கு அனுமதி வழங்கி கொண்டு வர மருத்துவமனையில மருத்துவ கல்லூரி ஒரு எப்பவுமே ஏற்படுத்தினா அங்க மருத்துவ கல்லூரி மாணவர்கள் படித்து அவங்க வந்து அந்த சுற்று வட்டாரத்துக்கு சேவை செய்வார்கள். அதை விட அதிகமாக மருத்துவ கல்லூரி ஆரம்பிக்கும் போது அது தனித்தனி துறைகள் இருக்கும். அந்த துறைகளுக்கான சிறப்பு மருத்துவர்கள் வந்து அந்த அரசு மருத்துவமனையில பணியாற்றுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாவட்டமே வளர்ச்சி பெறும். ஏன்னா மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் சிறப்பு மருத்துவத்துக்கு தான் வெளியூருக்கு போவாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்ல இந்தியாவிலேயோ பாத்தீங்கன்னா அதிகமாக கடன் வாங்குவது எதுக்கு? மருத்துவத்திற்கும் படிப்புக்கும் திருமணத்திற்கும் தான். இந்த 3த்துக்கு தான் கடன் வாங்குவாங்க. வேற எதுக்கு பெருசா கடன் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. சொந்த வீடு அதெல்லாம் கவலை கிடையாது. மருத்துவத்திற்கு வாங்குவாங்க, சொத்தை விற்பாங்க, சொத்தை வித்து படிக்க வைப்பாங்க, இல்ல சொத்தை வித்து கல்யாணம் பண்ணுவாங்க. இதுதான் நடக்கும். அப்ப அந்த மருத்துவம், நல்ல சிறப்பு மருத்துவம் அந்த மாவட்டத்துல கிடைச்சா அவங்க வெளியூருக்கோ காசு செலவு பண்ணிட்டு வெளியூர்ல போய் ஒரு 4 நாள் வந்து ஒரு ஹோட்டல்ல தங்கி அவங்க மருத்துவம் பார்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்காது. ஆனா அந்த ஊர்லயே மருத்துவமனையோ மருத்துவ கல்லூரி இருந்தா அப்ப சிறப்பு மருத்துவர்கள் அவங்களுக்கு அந்த கவனிப்பை கொடுப்பாங்க. அதனாலதான் தருமபுரி மாவட்டம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறிய மாவட்டமாக இருந்தாலும் அந்த மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரி வேண்டும் என்று மருத்துவர் அன்புமணி 2008 இதை கொண்டு வராங்க. அதுக்கு அவர் கொண்டு வந்தது 2008 தான். ஆனா இந்த மருத்துவ கல்லூரி அதற்கப்புறம் வந்திருக்கக்கூடிய மருத்துவமனை டீன்களும் கல்லூரி முதல்வர்களும் ரொம்ப நன்றாக பார்த்து கொண்டதுனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நான் பாக்குறேன் சென்சஸோட போட்டிருக்கிறாங்க 50,000 60,000 பேர் வந்து இங்க மருத்துவம் பார்த்து கொள்கிறார்கள். 50,000 60,000 பேர் இந்த மாவட்டத்தை சுத்தி இருக்கிறவங்க மருத்துவம் பார்த்து கொள்கிறாங்க. பாருங்க, நிறைய பேர் அவங்க சேலத்துக்கோ கோயம்புத்தூருக்கோ பெங்களூருக்கோ போக வேண்டியவங்க அத்தனை பேரும் இங்க பார்த்திருக்கிறாங்க. தருமபுரி மருத்துவ, அது மட்டும் இல்லாமல் தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், நான் இங்க வரும்போதே எங்ககிட்ட பேஷண்ட் வந்து கேட்கறாங்க, நாங்க திருப்பத்தூர்ல இருந்து எங்களை இங்க அனுப்பி இருக்கிறாங்கம்மா, இங்க சிறப்பு மருத்துவம் கிடைக்கும்னு சொல்லிட்டுன்னு சொல்றாங்க. சோ சேலத்துல இருந்து அந்த பார்டர், அதாவது அந்த எல்லையில இருந்து கொஞ்சம் பேர் வருவாங்க, திருப்பத்தூர்ல இருந்து வராங்க, கிருஷ்ணகிரியில இருந்து வராங்க, திருவண்ணாமலையில இருந்து வந்து இங்க மருத்துவம் பார்த்துக்கிறாங்க. இங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மருத்துவம் இங்க கிடைக்குது. இங்க குழந்தைங்களுக்கான யூனிட் ரொம்ப, அதாவது தனியார் மருத்துவமனையில பிரசவம் ஆற குழந்தைங்களை கூட இங்க கொண்டு வந்து காப்பாத்திடுறாங்க. 750 கிராம்னு யோசிச்சு பாருங்க. 1/2 கிலோ தக்காளி எவ்வளவு இருக்கும்? 5-6 தக்காளி தான் இருக்கும். 750 கிலோல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய இங்க
பாதுகாத்து அதுக்கு நல்லபடியா மருத்துவம் பார்க்க வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. அங்க வந்து ஒரு தாய்ப்பால் சேகரிக்கும் ஒரு வங்கியும் இருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வெகு சில இப்பதான் எல்லா அரசு மருத்துவமனையில் ஆரம்பிக்கிறாங்க. தர்மபுரியில ரொம்ப வருஷமாக நடத்தி அது வந்து ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்திருக்கிறாங்க. அதை எப்படி அந்த தாய்ப்பாலை வாங்கி சேகரிச்சு தாய்ப்பாலை கொடுக்கறதுன்றது அந்த தாய்மார்களுக்கு நம்ம ஒரு கிளாஸ் எடுத்தாதான் அவங்க வந்து அவங்களாகவே வாலண்டரியா வந்து கொடுக்கணும். அவங்கள போய் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க முடியாது. அவங்க வாலண்டரியா அவங்களாவே முன் வந்து கொடுக்க வச்சு அதை எப்படி அதை தரம் பிரித்து அதுல வந்து எந்த ஒரு கிருமியும் இல்லாம அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை கொடுக்குறாங்க. அதற்கான ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. அதையும் நான் பார்த்தேன். அதே போல குழந்தைகள் பாதுகாப்பு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. சிசிடிவி எல்லாம் போட்டு மருத்துவக் கல்லூரியில எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்ப புதுசாகி இந்த பக்கம் இப்ப இது மனநல மருத்துவமனை போன்ற விஷயங்கள் வந்து டி அடிக்ஷன் சென்டர் தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது மது பழக்கத்தால் அடிமையானவங்களுக்கு இங்க மறுவாழ்வு ஒரு மையமும், அதே போல ஏதாவது ஒருத்தர் மனநல பாதிக்கப்பட்ட ஆதரவற்றவர்களுக்கு ஒரு சேவை மையமும் இங்க வச்சிருக்கிறாங்க. அதே போல இந்த வளாகத்துல அதிகமாக ஆர்கன் டொனேஷன் அதாவது நடந்திருக்கு. தர்மபுரி மாவட்டத்துல தான் அதிகமான ஆர்கன் டொனேஷன் நடந்திருக்கிறது. தர்மபுரின்ற பேருக்கு ஏத்த மாதிரி எத்தனையோ பேருக்கு உறுப்புகளை தானமாக கொடுத்த ஊர் இது. எனக்கு இது ஒரு புது ட்விஸ்டா இருக்கு. தர்மபுரி மாவட்டம்னாலே அந்த காலத்துல நம்ம என்ன சொல்றோம், உயிர் கொடுத்தது தானே. அதாவது ஔவைக்கு நெல்லிக்கனியை அரசர் வள்ளல் அதியமான் கொடுக்கிறாரு. எதுக்கு? நிறைய நாள் நீங்க வாழணும், அந்த அம்மாவுடைய சேவை தமிழ்நாட்டுக்கு தேவை என்பதற்காக ஔவையாருக்கு வந்து நெல்லிக்கனியை கொடுத்து அவங்க நிறைய நாள் வாழணும்னு கொடுக்குறாங்க. இன்னைக்கு அதே போல ஒரு சேவை தர்மபுரி அரசு மருத்துவமனை செய்து கொண்டிருக்கிறது. பாருங்க, அதிகமான ஆர்கன் டொனேஷன் இங்க வந்து ஹார்ட் அதாவது இருதயம், கல்லீரல் சொல்லுவோம், அது லிவர், அப்புறம் வந்து கிட்னி, கண்களுக்கு தானம் போன்ற எத்தனையோ விஷயங்களை இந்த மருத்துவ கல்லூரியில வந்து அதுக்காக கொண்டு வந்து மற்ற ஊருக்கு அனுப்புறாங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இது தர்மபுரி என்ற பெயரை தர்மபுரி அரசு மருத்துவமனை அதை காப்பாத்தி இருக்குது. அது இது மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் சிறப்பு இன்னும் 2-3 விஷயம் வந்து அதாவது தேவையான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இதை இன்னும் எப்படி நவீனப்படுத்துறது, இன்னும் எப்படி இதுக்கு இன்னும் பெரிய அதிநவீன உயர் அரசு மருத்துவமனையை கொண்டு வருவது எப்படி போன்ற நிறைய தகவல்களை வந்து நம்முடைய மதிப்பிற்குரிய டீன் அவர்கள் எங்ககிட்ட சொல்லி இருக்கிறாங்க. அதற்கான முயற்சிகளை நானும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் கண்டிப்பாக தொடர்ந்து எடுத்து தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நிறைய இருக்கு, இருந்தாலும் அது அதிநவீன சிறப்பு உயர் மருத்துவமனையாக அதை மாற்றுவதற்கு வேண்டிய அத்தனை விஷயங்களும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதை பற்றிய டிஸ்கஷன் இனிமேல் தான் நாங்கள் பண்ண போறோம். நன்றி.